அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாங்கள் நண்டு வறுவல் செய்ய போகிறோம். இதை கவனம் பண்ணுங்க, பார்த்து நீங்கள் அப்படி செய்யுங்க, நல்லாயிருக்கும். இது இந்த நண்டை பாருங்க, இது இதுக்கு பேர் பொட்டை நண்டு, கும்பளை நண்டு. இதை பூரா இது இந்த சென்னையெல்லாம் கக்கிருச்சு, அம்புடு நண்டு குஞ்சு. அதே மாதிரி இதுவும் எல்லாத்தையும் வெளியேற்றிருச்சு இந்த சென்னையை. இது சென்னைன்னு சொல்கிறது. இந்த பாருங்க, இதில் இருக்குது பாருங்க சென்னை. இந்த நண்டில் இருக்குது, கருப்பாக இருக்குது. சில நண்டு மஞ்சளாக இருக்கும், சில நண்டில் இந்த சென்னை. இது கருப்பாக இருக்குது. ஆனால் இது பூரா எல்லாம் வெளியேற்றிருச்சு அம்புட்டையும். எத்தனையோ கோடி குஞ்சுகள் இதில் ஏற்படும். முனிக்காலை வெட்டிட்டதே அழகாக இருக்கும் பார்க்க. நண்டு வாங்கும்போது தூக்கி பார்த்து வாங்குங்க. நல்ல வெயிட் மாதிரி நம்ம கையில் வெயிட்டாக தெரியும். காற்று போல் இப்படி லேசாக அப்படி லெவாக இருக்கும், நம்ம தூக்கும் போது தெரிஞ்சிடும். அது என்ன செய்யும் கேட்டால் அதில் ஒன்றுமே இருக்காது. இதில் இது இருக்கும், நல்லா இருக்கும் கறி. இதெல்லாம் நல்ல வெயிட்டு. இதில் நல்ல கறி இருக்கும். நான் பார்த்துட்டே வாங்குவேன் அந்த வெயிட்டை. அதையும் வச்சுக்கிற கூடாது. ஒரு நாள்கிட்ட அதுக்கு மறுநாளுக்கு நீங்கள் செஞ்சுருங்க, இல்லாட்டா உரி ஊற்றிடும். இந்த நண்டுடைய இதே அப்படி தான். ஆமாம், நண்டு மட்டும் வாங்கிட்டு உடனே செஞ்சிடணும், வைக்கக்கூடாது. ஓரமாக இருக்கும். நீட்டை சாவி சாவி தண்டாக வச்சேங்க. இது நல்ல வெயிட்டாக இருக்குது. ரெண்டுதே நல்ல வெயிட்டு. இது மாதிரி இருக்காது, சின்ன நண்டாக இருக்கும். நீங்கள் பெரிய மார்க்கெட்டுகளில் போய் வாங்குங்க நண்டு. இது நாங்கள் பெரிய மார்க்கெட்டில் வாங்கினதுனால தான் அப்படி இருக்குது. போன வீடியோவில் பார்த்துருப்பிய, நான் வாங்கினதை பார்த்துருப்பிய. நல்ல பெருசாக வாங்கினோம். நல்ல மொய்க்குது அளவுக்கு அதிகமாக. ஆனால் நல்ல பண்டத்தை ஈதே மொக்கி. நம்மளை கூட முச்சா நம்மளும் நல்ல பண்டம்தான். நம்மளை அதுக்காக தின்னுட்டு போக முடியாத வேலை. நம்மளை போட்டு பிரச்சனை கொடுக்க முடியாது, ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அதை வீசிக்கிட்டே அது வருது. கொட்டி எங்கிட்ட கொட்டு ஓரத்தை தின்னுட்டு போவாங்க. கோழி பூனை எல்லாம் சாப்பிடும். காக்கா எனக்கு போட்டு விடணும். இது உடச்சி போட்டால் நல்லா மசாலையெல்லாம் சாரணும்ல. இவ்வளோ அப்போ தான் நல்லா சாரும். அதுக்கிட்ட இப்படி ரெண்டாக வெட்டிடணும். 2 கிலோ நண்டு அது அப்படி இருக்குது. அந்த கூட 1 கிலோ 1.5 கிலோ இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், அதோட மேலே தோல் இந்த அதுவே முக்கால்வாசி வெயிட் வரும். இருக்கட்டும், அது இருக்கட்டும். அது உனக்கு ஈஸி. இது வேறு அள்ளிக்கிட்டு வரணும். 2வது தடவை அலசுகிறோம். மொத்தம் 4 தடவை அலசும். அந்த கவுச்சி நாத்தம்லாம் போகும். நல்ல தண்ணியிலே அலசிட்டோம். நல்லா சுத்தமாயிடுச்சு. நல்லா உப்பு போட்டு பரட்டிட வேண்டியதான். உப்பு போடு, குளுக்கணும். இந்த உப்பு தண்ணியை அப்படியே கையை வச்சு வரத்தியா? வடிச்சிட்டேன். சரி அப்போ போடும். இன்னும் போடுமா? போதும். ரொம்ப ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்கும். நீங்கள் உப்பு போடாதீங்க. அதை மூடு. சட்டி வைக்கிறோம், செய்ய போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வெள்ளைப்பூடு போட்டு தட்டணும். வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சிருக்கோம், அதை தட்டி போடணும். இருங்க, நான் தட்டுறேன். நல்ல முடியுமா? நல்லெண்ணெய் ஊற்றுறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். காட்டு நல்லா எப்படி அடிக்கிறேன். எந்த பொருளை போட்டு இடிச்சாலும் இடிச்சுட்டீங்க. காயில் போட்டு பல்லு போயிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. பல்லு போனவங்களாம் 6 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம். 6 பெரிய வெங்காயம் போடுறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெரிய வெங்காயம் போட்டோம். இப்போ நல்லா நெடுக்குது. நல்லா உள்ளே அதே நல்ல பெரிய வெள்ளைப்பூண்டு இல்லை, அதனால உங்களுக்கு வெளியே டப்பக்கு எப்படி இருந்தாலும் கையை பொத்திக்கிட்டு தான் இடிக்கணும். அது ஆமாம், மலைப்பூண்டு, கொடைக்கானல் பூண்டும் பூம்பாறை பூண்டு. வலு விழு நல்லா இருக்காது அந்த சாறு. இதை நம்ம போட்டு எல்லாம் கடைசியாக நண்டுலாம் போட்டு வதக்கி பார்க்கும்போது நல்லா இருக்கும். ரொம்ப அரைச்சி அம்மியில் அரைச்சி மிக்சியில் அரைச்சி நம்ம ஊற்றினோம்னா விழுன்னு சாப்பிட அவ்வளோ நல்லா தெரியாது. வழுக்குன்னு மாறி இருக்கும். அது வேணாம், இப்படித்தான் போடணும். இப்படியே போடுங்க, நல்லாயிருக்கும். ஆமாம், ஆனால் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நான் எப்போதும் பின்னாடி போடுவேன். கருவேப்பிலை போட்டாச்சு பாருங்க. கருவேப்பிலை போட்டால் தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வாசம் தூக்கல். நண்டு பிரட்டல் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கட்டும். அதுதான் போடுறது. வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கதா போடுறோம். நான் இப்போ சுகர் டயட்டில் இருக்கேன். இப்போ சுகரை கட் பண்ணிட்டேன். வெறும் பிளாக் காஃபி, பிளாக் டீ, அதாவது சுகர் எதுவுமே சேர்க்கறதில்ல. இனிப்பு வகை எதுவுமே சேர்க்காமல் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் வேறு உடம்ப குறைன்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவர் குறைக்க மாட்டேங்கிறாரு, என்ன தொல்லை பண்ணுறாரு. என்ன மஞ்சத்தூள், பார்த்து போடு. மிளகாய் பொடி 4 ஸ்பூன். ஃபுல்லாக போடு.
தக்காளியை போட்டுருங்க. தக்காளி வந்து 3 தக்காளி, பெரிய தக்காளி நறுக்கி வச்சு. மல்லித்தலையும் போட்டுட்டேன். மல்லித்தலை கொஞ்சம் போட்டுட்டேன். மல்லித்தலையும் போட்டாங்க. அள்ளிக்காட்டு எல்லா தலையும் எல்லாமே இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. கரம் மசாலா லைட்டாக போடுங்க, ரொம்ப போடாது. ஒரு சிற்றுகை கரம் மசாலா, அது நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா தான். பச்சை மிளகா 4 மிளகா போடு, கொஞ்சம் ரொம்ப போடுறேன். 5 மிளகா போட்டிருக்கேன். ஆமாம், நண்டு பச்சை மிளகா நண்டு போடுறோம். அப்படி போடு. அதே மூடு சரியா வரும். கரெக்டாக இருக்குமா? இதுவே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம அன்னைக்கு தான் ஒரு தடவை ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு மேலே என்ன, அங்கேயும் நண்டு இதுலேருந்து திருப்பாலக்குடியிலேருந்து வரும். திருப்பாலக்குடிக்காரவும் நல்லா கேட்டுக்கங்க. இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அங்கே திருப்பாலக்குடி வந்து எங்கள் ஊருக்கு அதுக்கு அப்போலாம் 10 மைல் அப்படின்னா 15 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். அப்போ நான் சின்ன பிள்ளை, நான் படிச்சுட்டு வரும்போது அங்கே எல்லாம் மீன் கூட வரும். தெருவாக வந்து சொல்லி கூறுவாங்க, நண்டு கொண்டாடுவாங்க, எல்லாம் கொண்டாடுவாங்க. திருப்பாலக்குடி நண்டு மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதில் அப்போ ஐஸ் கிடையாது. அதுக்கு நாளே வந்து ஐஸு வந்து என்ன செய்வாங்க, அந்த நாள் மீனையும் கொண்டு வருவாங்க. அது கொஞ்சம் அப்படி நொசன்னு நொந்து போயிருக்கும். அதையும் வாங்கி போட்டு காய்ச்சி திம்பாங்க, நல்லாத்தே இருக்கும். அது ஒரு வாசம் வரும். நொந்த மீன் வாசம் அப்படியே அரிச்சா அப்படியே அந்த அந்த இது பூரா மிதந்து இப்படி இருக்கும். கொஞ்சம் அரிச்சு வச்சா நல்லா அந்த வாசம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சோத்துல போட்டு. அது மாதிரிலாம் இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ என்னடா ஐஸை போட்டு அழகாக 3 நாள் 4 நாள் மீன் கூட விறப்பா புது மீன் மாதிரியே இருக்குது. அப்போ அது பாவம், அப்போலாம் அப்படி கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டாங்க. வெறும் கருவாடை போடுவாங்க, அதை போடுவா என்னென்னமோ செஞ்சு சாப்பிட்டாங்க. இப்போலாம் ரொம்ப எல்லாமே நல்ல ஒரு நாகரிகத்துக்கு வந்துருச்சு. எல்லாம் மெத்தடு பூரா எல்லாம் ஆன்லைனும் அதுவும் இதுவும் ஐஸு கீஸு எல்லாமே கிடைக்குது. எந்த குறையும் கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போதிய அளவு சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சி வேணும். அப்போ எங்களுக்கு உடற்பயிற்சி அதிகம், இப்போ உடற்பயிற்சி கம்மி இல்லை. ஜிம்முக்கு போகிறா இங்கே போகிறா இருந்தாலும் பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு போதிய அளவு சாப்பிட்டு இந்த நண்டு வாசம் கிளம்பிருச்சு பாருங்க, அப்படி கிளம்பிருச்சு. நண்டு வாசம் கிளம்பிருச்சு, தூக்கி விடு. சரி, கிண்டி விடு. அந்த கரண்டியை மாத்திரம் கிண்டிட்டு நல்லா கிண்டி கரண்டியை கீழே இப்படி கொடுத்து இப்படி செய்யி, கீழே அடியில் செஞ்சுட்டு அதை கொடு எனக்கு, நான் நக்கி பார்க்கணும். அது உப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு சந்தேகம். இல்லை நண்டு இந்த இதை நக்குவேன் பாரு. உப்பு பார்க்குறீங்களா? மடி இனிமேல் போட்டுறாதம்மா, ரொம்ப உப்பா இருக்கு, ரொம்ப தூக்கலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி போட்டால் நல்லாயிருக்கும். அந்த உப்பு எடுத்துரும். இருக்குன்னு இருக்கா ஓங்கைக்கு பாரு. கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் என்ன, கொஞ்சம் தண்ணி போட மாட்டேன்? தண்ணி போடவா? ஆமாம், தண்ணி கொஞ்சம் போடணும்ல. கொஞ்சம் தொளிச்சு விடு, அதில் அவிய விடு நல்லா. அப்போத்தான் அந்த உப்பு வாசம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். உப்புலாம் நல்லா தண்ணி ஊற்றியாச்சு போதும். அதுக்காக ஊற்றாது நிறைய. ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இருக்கு அதில். அதை வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டு மூடுமா. கிண்டி விட்டு மூடுனா கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் அதோட கிண்டிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றுக்கோ. எப்படி இருக்கு உள்ள சாரா கிடக்கா? சாறு இருக்கு. அப்புறம் என்ன சாறு, அப்புறம் மூடியை அவிச்சு விடு. அது ரொம்ப நேரம்லாம் வேக வேண்டியதில்லை, கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம மசாலா தான் நல்லா போட்டுடலாமா? வெந்துருமே. நுணுக்குன சீரகத்தூள் அரைச்சது, இது வந்து மிஷினில் அரைச்சது. 2 ஸ்பூன். மிளகு தூள் வந்து 1 ஸ்பூன் போதும். மிளகு சீரகமாக அரைச்சது 2 ஸ்பூன் போடுறேன். ஆமாம், கரெக்டாக பரவாயில்ல போடும். நண்டு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது, சளியெல்லாம் வெளியேற்றிடும். அது ரெண்டாவது வந்து அலர்ஜியும் சில பேருக்கு ஒத்துக்கிறோம், சில பேருக்கு ஒத்துக்கிறோம். இல்லை, நண்டு சாப்பிட்டா நல்ல சளி எல்லாம் இறங்கும், நல்ல சளி எல்லாம் இதுவாக. நம்ம வீட்டு நான் நண்டெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். இங்கே வந்து தான் நண்டு சாப்பிடுவேன். நண்டு மீனே சாப்பிட மாட்டேன். அதாட்ட மாமா சொல்லுவாங்களே, இந்த ஊர்ல இருந்து வந்து கார மீனையும் வாழை மீன், அந்த பூவாளி மீன், அதாவது பூவாளி மீன் தான் கோராய் மீன் இங்கே சொல்லுவா, எங்க ஊர்ல பூவாளி மீன் சொல்லுவாங்க. அதெல்லாம் முள்ளு, அதையெல்லாம் இது நல்லா சாப்பிடணும். மருமக நல்லா சாப்பிடும். அவங்க மாமனார் வந்து ரொம்ப பாராட்டுவாங்க. பரவாயில்லையே, முள்ளு மீன்லாம் திங்கிதடி, அப்படித்தான் இருக்கணும். வாழை மீன்ல முள்ளு, வெங்காய மீன்ல முள்ளு, கோராய் மீன்ல முள்ளு, எல்லாத்துலயும் முள்ளு தின்றோம். அப்புறம் தோழி மீன் ஒண்ணு இருக்கும் பாருங்க. அதாவது என்னன்னா, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஏரி மீன் தான் கிடைக்கும். அந்த ஏரி மீன் வந்து எனக்கு ஒரு மாதிரி வாடை அடிக்குமா, அதனால பிடிக்காது. ஒரு மாதிரி ஒவ்வாம இருக்கும். அதனால மீனை பார்த்தாலே எனக்கு அலர்ஜி ஆயிரும், ஓடி போயிடுவேன். அதுவும் இங்கே கல்யாணம் முடிச்ச புதுசில் பார்த்தீங்கன்னா மீனா மாமா எடுத்துட்டு வந்து பார்க்க எனக்கு பயமாக இருக்கு. ஐயோ இன்னைக்கு என்ன மீனா, எப்படிதான் சாப்பிட்றது. ஃபஸ்ட்டு நினச்சேன். அப்புறம் மாமா சொன்னாங்க, நீ சாப்பிட்டு பாருமா, சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே நின்று சாப்பிட வச்சாங்க மாமியும் மாமாவும். அப்புறம் 2 நாள் சாப்பிட்டு அப்புறம் நல்லா சாப்பிட்டு பார்க்கவும் அதோட ருசி நல்லா, அந்த நாத்தம்லாம் இல்லாமல் அப்படியே நல்லா ருசி ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் என்னால் மீன் இல்லாமல் இருக்க முடியல. எங்கள் ஊருக்கு போயிட்டு
அந்த மீனை கேட்பேன் எங்கள் அம்மாட்டேம்மா இந்த மாதிரி மீன் வாங்கிட்டாங்கன்ட்டு நான் எங்கடி போக இதை வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வந்து நாங்கள் தான் வளர்த்து விட்ருக்குறோம். நல்லாத்தான் அமைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி சாப்பிடுங்க, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அந்த ஆணுமே அந்த சாரை ஒழிச்சு உப்பு பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ திண்டு பார்த்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். ஒரு வெங்காயம் நறுக்கி லாஸ்ட்டில் போடுவோம் பொருங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா டேஸ்ட்டும் கலந்துருந்தா நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நாக்கில் நல்ல ருசி. உப்பு கூடனா கூட இந்த மாதிரி வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க, உப்பு எடுத்துரும் வெங்காயம். சப்போஸ் நம்ம தெரியாமல் உப்பு அதிகமாக போட்டோம்னா நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், லாஸ்ட்டில் வெங்காயத்தை நறுக்கி போடுவோம். சில பேர் சர்க்கரை போடுவாங்க, அது தப்பு. இந்த மாதிரி வெங்காயம் போட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அந்த உப்பை எடுத்துரும், வெங்காயத்தை திங்கலாம் நம்ம வலிச்சு வலிச்சு. நாங்கள் உப்பு கூடுறதுக்காக போடல, நாங்கள் லாஸ்ட்டில் இப்படி இந்த நண்டு செய்யலை இந்த மாதிரி வெங்காயம் போட்டால் ஒன்றும் நல்லா அந்த வெங்காயம் வாசம் நல்லா இருக்குன்னு போடுவோம். அது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா இதுவாயிடுச்சு. நண்டு வாசமே என்ன வாசமாக இருக்குது. இல்லை, நண்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு அது இதாயிருச்சு. அது ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அப்படி கலங்கிருச்சு, நல்லா தெரிச்சு கல் மாதிரி. எல்லா நண்டுமே எடுத்து வச்சேன். அந்த பச்சை வெங்காயம் போட்டோம் பாருங்க, அதுவும் நல்லா வதங்கிருச்சு. நண்டை பார்க்கலாம் எப்படி நல்லா வெந்துருச்சா. நல்லா வெந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. நண்டு நல்லா கிரேவி நல்லா இதுவாயிடுச்சு, நல்லா வறுவல் ஆயிடுச்சு. நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நண்டை சாப்பிட்றது தான். சோறை வடிச்ச? ஆமாம், சோறு வடிச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் மல்லித்தலை போடுறோம். கத்தியில் எடுத்துகிட்டு போயாச்சோ, சூட்டோட கிண்டிடுவோம். மல்லித்தலை போட்டு கிண்டியாச்சு, முடிஞ்சிருச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருலாம். என்ன முடி இருக்கு. சட்டி அடி சட்டியில் சோறு போட்டு பரட்டி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சோறை போட்டு பரட்டி வைக்க சொல்லிட்டாரு. பசிக்கு சாப்பிட்டுக்கோங்க, சோறு இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கு, ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. நல்லா காரசாரம், ரொம்ப டேஸ்ட்டாக காரசாரமாக சூப்பராக இருக்குது. ரொம்பவும் காரம் இல்லை, நல்லா இருக்கு. உங்களுக்கு காரம் வேணும், திட்டமாக இருக்குது. இதில் காரம் இதுக்கு மேலே வேணாம். ஆமாம், இதில் தான் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோமே, மிளகு சீரகம். ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை பார்க்கணும். எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி உணவு கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.